கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு நீடிய நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். தேவனருளிய அப்பம் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகாலை வேளையிலே 3 மணிக்கு பரிசுத்த வேதாந்தத்திலிருந்து ஒரு பகுதி நாம் தியானித்து புதிய நாளுக்காக நாம் அதிகாலை வேளையில ஜெபிக்கிறோம். வேற தேசத்திலே வேற சூழ்நிலையில எத்தனையோ தேசத்துக்குள்ள இணைந்திருக்கிறீங்க. கர்த்தர் இயேசு நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். இன்று பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே அதிகாலையில நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஆலயத்துக்கு கிளம்பி போக வேண்டும். சில குடும்பத்திலே ஆலயத்துக்கு கிளம்பிடுவீங்க, சில குடும்பத்துல ஆலயத்துக்கு போக முடியாத சூழ்நிலை இருக்கும். சில குடும்பத்துல ரட்சிக்கப்பட்டிருப்பீங்க, குடும்பம் ரட்சிக்கப்படாம இருக்கும். சில குடும்பத்திலே பக்கத்துல சர்ச் இல்லாம இருக்கும். சில குடும்பத்துல வேற தேசத்துல இருப்பீங்க. நீங்க இருக்கிற இடத்துல பல சூழ்நிலை உண்டு. சில குடும்பத்திலே அதிகாலை வேளையில சரீரத்துல பலவீனத்தோடு படுத்த படுக்கையில இருப்பீங்க. பல சூழ்நிலையில ஆன்லைன் மூலியமா இணைந்திருக்கிறீங்க. ஒரு வேத பகுதி நாம் தியானித்து இந்த நாளுக்காக விசேஷமாக நம்ம ஜெபிக்க போகிறோம். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 47ஆம் வசனத்திலே, சகலமும் பரிபூரணமாய் இருக்கையில் நீ மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாய் கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம் சகலமும் குறைபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரும் மட்டும் இரும்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்னைக்கு பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்தத்தோடும் நம்முடைய தேவனை ஆராதிக்க எல்லா குடும்பத்திலையும் கிளம்ப வேண்டும். பக்கத்துல எங்கெங்க சர்ச் இருக்கோ கிளம்பி போயிருங்க. நான் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னா கூட, ஒருவேளை உங்களுக்கு காலையில நேரம் இருந்துச்சுன்னா சர்ச்சுக்கு போயிருங்க. சில குடும்பத்துல என்ன பண்ணாங்க அப்படின்னா, ஞானஸ்தானம் எடுத்துருக்காங்க, நற்கரணையும் எடுத்துருக்காங்க, அபிஷேகமும் பண்ணப்பட்டிருக்காங்க, அந்நிய பாஷையும் பேச ஆரம்பிச்சிருக்காங்க, வரங்களும் பெற்றுக்கொள்றாங்க. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை சில குடும்பத்துல சர்ச்சைக்கு போகாமல் பின்தங்கின நிலைமையா இருக்கிறாங்க. ஏன் காலையில நம்ம இன்னைக்கு இந்த செய்தியை பேச வேண்டியிருக்கு அப்படின்னா, என்னுடைய வாழ்க்கையில நான் சின்ன வயசுல இருந்து நான் சர்ச்சைக்கு போன பையன்தான். நான் 11 வயசுல வேலைக்கு போனதுனால எனக்கு ஸ்பிரிச்சுவல் அப்படின்னா என்னன்னு தெரியாது. அதே நேரத்துல எல்லாரும் சர்ச்சைக்கு போனாங்க, நானும் சர்ச்சைக்கு போனேன். ஏன்னா சின்ன வயசுல சர்ச்சைக்கு போனோம், வாலிப வயசுல ஞானசம் எடுத்தாச்சு, திரைப்படத்தில் படிச்சாச்சு, எல்லாம் முடிஞ்சிட்டு சர்ச்சில் தான் மேரேஜ் முடிஞ்சது. ஆனால் கையில் பைபிள் எடுத்து வாசித்து ஒரு முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணி அந்த அனுபவம்லாம் எனக்கு கிடையாது. ஆனால் சின்ன வயசுல நான் சர்ச்சுக்கு போயிட்டு தான் இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போகும்போது சர்ச்சில் முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணிடுவேன். ஆனால் மற்றபடி தனிப்பட்ட பர்சனல் ப்ரேயரு அதெல்லாம் ரொம்ப இருக்காது என்னுடைய வாழ்க்கையில். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, சராசரி ஒரு கிறிஸ்டியனா என்னோட வாழ்க்கையில் நான் வாழ்ந்தேன், அவ்வளோதான். நடந்த காரியம் என்ன? பல லட்சங்கள் நட்டம், ஒரு 55 லட்சம் கிட்ட நட்டம். காரணம் என்ன? கையில் பைபிள் எடுத்து வாசிக்கல. ஒரு கிறிஸ்டியன் எப்படி வாழணும் தெரியாது. ஒரு வேதக்காரங்க எப்படி ஃபாலோ பண்ணணும் எனக்கு தெரியாது. நான் என்னெல்லாம் செய்யணும் எனக்கு தெரியாது. ஆனால் சின்ன வயசுல நான் சர்ச்சுக்கு போயிருக்கேன். சர்ச்சில் தான் மேரேஜ் முடிஞ்சது. ஆனால் பல லட்சங்கள் நஷ்டத்தில் கையில் பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பித்தேன். பொய் பேசினால் நாசம் அடைவீர்கள் என்று வேதம் சொல்லுது. வியாபாரத்தில் இருக்கும்போது அதிகமாக பொய் பேசின ஒரு நபர். இன்னைக்குள்ள செய்தியில என்ன ஆழமான கருத்து இருக்கு அப்படின்னா, சகலமும் பரிபூரணமா இருக்கையில். நான் வியாபாரத்தில் இருந்ததுனால கர்த்தர் என்னை நல்லா ஆசீர்வதித்திருந்தார். காலையில் 5 மணி 6 மணி கடைக்கு போனா நைட் 11 மணிலே இருப்பேன். நல்ல வியாபாரம், சகல செழிப்பு. சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையில், அந்த வேர்டை நீங்க நல்லா கவனிக்கணும். ஏன்னா என்னோட வாழ்க்கையில சகலமும் பரிபூர்ணமா இருந்துச்சு. நீ மனமகிழ்ச்சியோடும் களிப்போடும், என்னோட வாழ்க்கையில மனமகிழ்ச்சி இருந்துச்சு, களிப்பு இருந்துச்சு, சந்தோஷமா தான் இருந்தேன். உன் தேவனை கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம், இப்பதான் பிரச்சனை ஆரம்பிக்கு. ஒரு மனுஷனை நம்பினேன், அந்த மனுஷனுக்கு விக்கிரகத்துக்கு காணிக்கை கொடுத்தேன். அதுக்கப்புறம் எனக்கு மாந்திரிகம் பண்ணி
என்கிட்ட இருந்து ஒரு 13 லட்சம் தான் வாங்கினாங்க. ரொம்பலாம் இல்லை. நான் சொல்றது எப்போன்னா ஒரு 2008. அப்பவுமே அவ்வளோ அமௌண்ட். இன்னைக்கு பார்த்தா பல லட்சங்கள் தாண்டினோம். என்னோட வாழ்க்கையில பல லட்சங்கள் நஷ்டமாறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, மனுஷனை நம்பி விக்கிரத்துக்கு கொண்டு போய் காணிக்க கொடுத்தேன். சகலமும் பரிபூர்ணமா இருக்கையில் என் தேவன் என்னை நல்லதா வச்சிருந்தாரு. சகலமும் பரிபூர்ணமா வச்சிருந்தாரு. வீட்டுல போய் பணத்தை வைப்பேன், மறந்து போயிடுவேன். அந்த அளவுக்கு சகல செழிப்போட இருந்தேன். சகலமும் பரிபூர்ணமா இருக்கையில் நீ மகிழ்ச்சியோடும் களிப்போடும் நல்ல சந்தோஷமா இருந்தேன். உன் தேவனாய் கர்த்தரை சேவியாமற் போன நிமித்தம் ஞாயிற்றுக்கிழமை வியாபாரம் பார்த்துட்டு இருப்பேன். ஞாயிற்றுக்கிழமை கூட சர்ச்சுக்கு போறதுக்கு மனசு வராது. இது என்னுடைய வாழ்க்கையில் உள்ள ஒரு உண்மை காரியம். உன் தேவனாய் கர்த்தரை சேவியாமற் போன நிமித்தம், தொழுது கொள்ளாமல் போன நிமித்தம், என் வாழ்க்கையில தேவனை நான் முழுசா தொழுது கொள்ளலை. இன்னைக்கு பரிசுத்தமுள்ள ஓய்வு நாள் தான். எல்லா குடும்பத்திலுமே சர்ச்சுக்கு போங்க போங்கன்னு சொல்றேன். ஏன் சொல்றேன்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும்ல. கர்த்தரை நான் சேவியாமல் விக்கிரத்துக்கு போய் 13 லட்சம் கொடுத்துட்டேன். உன் தேவனாய் கர்த்தரை சேவியாமற் போன நிமித்தம் மனுஷனை நம்பி லட்சக்கணக்கா பணம் கொடுத்துட்டு நடு ரோட்டுக்கு வந்துட்டேன். சர்ச்சில் போய் பணம் கொடுத்தா நான் நல்லா இருந்திருப்பேன். ஆனா நான் கொடுத்த யார்கிட்ட? ஒரு மனுஷனை நம்பி விக்கிரத்து கொடுத்தாச்சு, மாந்திரித்து கொடுத்தாச்சு. என் லைஃப்ல எல்லாமே டோட்டல் அவுட் ஆயிட்டு. உன் தேவனாய் கர்த்தரை சேவியாமற் போன நிமித்தம், ஒரு குடும்பத்துல கர்த்தரை தொழுது கொள்ளாமல் விக்கிரத்தை போய் தொழுது கொள்ளும் போது அந்த குடும்பத்துல என்னெல்லாம் பிரச்சனை வரும், அதுதான் அடுத்த வசனத்துல எழுதப்பட்டிருக்கு. சகலமும் குறைபட்டு. என்னோட வாழ்க்கையிலே 2014 ரொம்ப கஷ்டப்பட்டு கையில காசே இல்லாத அளவுக்கு நடு ரோட்டு வர அளவுக்கு எல்லாமே ட்ரை லைஃப் ஆயிட்டு. காரணம் என்ன தெரியுமா? தேவனை சார்ந்து கொள்ளாமல் விக்கிரத்துக்கிட்ட போய் நின்னாச்சு. அவ்வளவுதான். ஒரு மனுஷனை நம்பி போய் நின்றுட்டேன். என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய பாவம் என்ன தெரியுமா? விக்கிரத்துக்கு விட்டு போனது. சகலமும் குறைபட்டு. என்னோட வாழ்க்கையில சகலமும் பரிபூர்ணமா இருந்துச்சு. நான் விக்கிரத்துக்கு போன ஒரே ஒரு காரியத்து நிமித்தமாக சகலமும் குறைவுபட்டு எல்லாமே நஷ்டமாயிட்டு. சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும், அந்த வேர்டை நீங்க நல்லா கவனிக்கணும். பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். தண்டனை. என்னோட வாழ்க்கையில இந்த தண்டனையில் நான் வாழ்ந்திருக்கேன். பல வருஷம் வாழ்ந்திருக்கேன். இதை ஏன் தெரியுமா காலையில் உங்களுக்கு சொல்றேன்? ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டா சந்தோஷமா கடை அடைச்சிட்டு சர்ச்சுக்கு போங்க. சந்தோஷமா சர்ச்சுக்கு போங்க. குடும்பமா சர்ச்சுக்கு போங்க. சர்ச்சுக்கு போனீங்கன்னா சகலமும் பரிபூர்ணம் உங்களுக்கு கிடைக்கும். இல்ல பிரதர், என் புருஷன் சொன்னா கேட்க மாட்டாரு, அவர் வியாபாரத்துல இருப்பாரு அப்படின்னா, ஒரு மனுஷன் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டிய நேரத்துல கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். இப்ப கடைசி காலத்துல இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, வீட்டுல சில குடும்பத்துல கடன்லாம் அதிகமா இருக்கு. ஞாயிற்றுக்கிழமை சில குடும்பத்துல வியாபாரம் அதிகமா இருக்கும். பல சூழ்நிலை இணைந்திருப்பாங்க. காலையில் 5 மணி சர்வீஸ் உண்டு, சாயங்காலம் சர்வீஸ் இருக்கு, 11 மணிக்கு சர்வீஸ் இருக்கு, சில சர்ச்சிலலாம் 4 தடவை சர்வீஸ் இருக்கு. பல டைம்ல சர்வீஸ் நடக்கு. ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு போங்க. ஒருவேளை நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், நான் தேவனை தொழுது கொள்ளல அப்படின்னு சொல்லி ஒருவேளை யாராவது இணைந்திருந்தால் சகலமும் குறைவுபட்டு. ஒரு குடும்பத்திலே எப்போ குறைவு அப்படின்னு சொல்லி ஒண்ணு ஆரம்பிக்கு அப்படின்னா இந்த வசனம் தான் முக்கியமான வசனம். ஒரு குடும்பத்துல ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படின்னா ஞானஸ்தானம் எடுத்திருப்பாங்க, திடப்படுத்தல் படிச்சிருப்பாங்க, நற்கரணை எடுத்திருப்பாங்க, ஆவிக்குரிய திருச்சபை கூட போயிட்டு இருப்பாங்க, சின்ன வயசுல இருந்து சர்ச்சுக்கு போயிட்டு இருப்பாங்க. ஆனா இப்போ ரீசெண்டா கேட்டீங்கன்னா சர்ச்சுக்கு போக மாட்டாங்க. அது கொரோனாக்கு அப்புறம் சில குடும்பத்துல சர்ச்சுக்கு போறதே மறந்துட்டாங்க. கேட்டா ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கிறாங்க. நற்கரணை எப்படி நம்ம ஆன்லைன்ல எடுக்க முடியும்? சர்ச்சுக்கு போய் நம்ம அங்க இருக்கணும். அங்க இருந்தாதான் நம்ம நற்கரணை எடுக்க முடியும். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட் வீக்ல இருக்கிறோமா? சர்ச்சுக்கு முதல்ல கிளம்பி போங்க. சகலமும் குறைவுபட்டு. ஒரு மனுஷனோட வாழ்க்கையில குறைவு வரக்கூடாதா? நிறைவான ஆசீர்வாதம் வேணுமா? சம்பூர்ணமான ஆசீர்வாதம் வேணுமா? ஆலயத்துக்குள்ள போயிருங்க. இல்ல பிரதர், எங்க வீட்டுல நிறைய
காரியத்தில் நாங்கள் பாதிக்கப்பட்டோம். நாங்கள் சர்ச்சுக்கு போக மாட்டோம். சர்ச்சில் பாஸ்டர் சரியில்லை, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, அங்கே உள்ள விசுவாசிகள் சரியில்லை, சர்ச்சில் அது பிரச்சனை, இது பிரச்சனை. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. நான் கர்த்தரை சேவிக்க போகிறேன். நான் ஒரு மனுஷனை பார்க்க போகலை. நான் கர்த்தரை தொழுதுகொள்ள போகிறேன். கர்த்தரை தொழுதுகொள்ள போகும்போது தான் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறார். எந்த குடும்பத்துக்குள்ள சகலமும் பரிபூரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கர்த்தரை தொழுது கொள்கிற குடும்பம். அதனால காலை வேளையில யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ கர்த்தரை தொழுது கொள்ள சந்தோஷமாக புறப்பட்டு போங்க. ஏன்னா இன்னைக்கு செய்தி அதுதான். சில குடும்பத்துல சர்ச்சைக்கு போகாம இருக்காங்க. சகலமும் குறைபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அதுல ஒரு பாயிண்ட் வருது, கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்கள். ஒரு வீட்டுல சத்துரு எப்படி வாரான்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஒரு மனுஷன் கர்த்தரை சேவிக்கல அப்படின்னாலே சத்துரு வந்துருதான், ஆட்டோமேட்டிக்கா வந்துருதான். சத்துரு கையில ஒப்பு கொடுத்தது. கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அப்ப நமக்கு விரோதமா சத்துரு எப்ப வந்தா? நம்ம தேவனை தொழுது கொள்ளல அப்படின்னா சத்துரு ஆட்டோமேட்டிக்கா வந்துருதான். அப்ப ஆவிக்குரிய பிள்ளைகள் இயேசு ராஜா சொந்த ரட்சரை ஏற்றுக்கொண்ட பின்பாக கர்த்தரை தொழுது கொண்டால் அந்த குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும். கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். அவர்கள் உன்னை அழித்து தீரு மட்டும். அழிச்சே போடுவாங்க சத்துரு. ஒரு குடும்பத்துல சத்துரு வந்துட்டு அப்படின்னாலே அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லா ஆசீர்வாதம் காணாம போயிடும். சகலமும் குறைபட்டு, இதை என் வாழ்க்கையில நான் பியூரா அனுபவிச்சிருக்கேன். சாபத்துல வாழ்ந்திருக்கேன். கர்த்தரை தொழுது கொள்ளாமல் விக்கிரத்துக்கு போன ஒரே ஒரு காரியத்துக்காக என் குடும்பத்துல சகலமும் குறைபட்டு, சொந்த வீடெல்லாம் வித்து, எல்லாம் வித்து, டோட்டலா எல்லாம் நகை எல்லாமே வித்து நடுரோட்டுக்கு வந்தார். காரணம் என்ன தெரியுமா? விக்கிரத்துக்கு போய் லட்சக்கணக்கா பணம் கொடுத்தது. கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை சேவிப்பாய். சாபம். இந்த சாபத்துக்குள்ள நான் மாட்டிக்கிட்டேன். அவர்கள் உன்னை அழித்து தீருமட்டும். என் வாழ்க்கையில அது நடந்துச்சு. அழித்து தீருமட்டும். என்கிட்ட பணம்லாம் போயிட்டு நடு ரோட்டுக்கு வந்தேன். அதுக்கப்புறம் தான் சத்துரு போச்சு. காரணம் என்ன? கர்த்தரை தொழுது கொள்ளவில்லை. விக்கிரத்துக்கிட்ட போனேன். இரும்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். ஒரே பிரச்சனை, ஒரே பிரச்சனை, ஒரே பிரச்சனை, ஒரே பிரச்சனை. 2008 இருந்து 2016 வரைய ஒரே பிரச்சனை. வாழ்க்கையே பிரச்சனை. என்ன பிரச்சனை தெரியாது. என்ன பிரச்சனை தெரியாது. விக்கிரத்துக்கு போய் காணிக்க கொடுத்தேன், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது. 8 வருஷம் என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது. அந்த 8 வருஷத்துல இரும்பு நுகத்தடியை உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். இரும்பு என்று எழுதப்பட்டிருக்கு. இரும்பு நுகத்தடியை. ஒரு இரும்பு நுகத்தடியை கழுத்துல போய் போட்டா என்ன ஆகும்? உன் கழுத்தின் மேல் போடுவார்கள். அதுக்கப்புறம் இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில நிம்மதியே இருக்காது, சமாதானமே இருக்காது, ஆசீர்வாதமே இருக்காது. எல்லாம் குறைபட்டு, சகலமும் குறைபட்டு, கையில காசு இல்லாம நிற்பேன். காரணம் என்ன? சகலமும் குறைபட்டு விக்கிரத்துக்கு போய் காணிக்க கொடுத்ததுனால, கர்த்தரை தொழுது கொள்ளாமல் வாழ்ந்த ஒரு நபர். அதனால வந்த பிரச்சனை. இன்னைக்கு பரிசுத்தம் உள்ள ஓய்வு நாள். இந்த வசனத்தை நீங்க கேட்டதுக்கு அப்புறம் நீங்க சர்ச்சைக்கு போகணுமா? சில குடும்பத்துல நீங்க ஆட்டோமேட்டிக்கா யோசிச்சிருப்பீங்க. சில குடும்பத்துல அழகா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சைக்கு போயிட்டு இருப்பீங்க. இன்னைக்குள்ள செய்தி என்ன செய்தி அப்படின்னா, ரட்சிக்கப்பட்ட பின்பாக விக்கிரகத்துல போய் தொடர்புல இருக்கக்கூடாது. அதுக்கு தான் இன்னைக்கு இந்த செய்தி. அதனால ஒரு சுத்தமுள்ள ஓய்வு நாள்ல நிறைய குடும்பத்துல ஆலயத்துக்கு கிளம்பி போறீங்க. சில குடும்பத்திலே சிலை வழிபாடுகளுக்குள்ள சிக்கி கொள்றாங்க. வீட்டுல நிறைய போட்டோ வச்சிருப்பாங்க. கர்த்தரை விட்டு தள்ளி போற எத்தனையோ காரியங்கள் வீட்டுக்குள்ள இருக்கு. அதெல்லாம் என்னன்னு சொல்லி நம்ம தான் பார்த்துக்கணும். ஏன்னா சகலமும் குறைவுபட்டு உங்க வாழ்க்கையில குறைவுன்னு சொல்லி ஒண்ணு வருதா? ஏன் வருது? அப்படி நான் எங்க மிஸ்டேக்கா இருக்கேன்? இப்ப எங்க வீட்டுல போட்டோ இருந்துச்சு. எங்க அப்பா செத்து போன போட்டோ இருந்துச்சு. வியாபாரத்துல ரொம்ப நஷ்டம். என்ன செய்யணும் எனக்கு தெரியல. ஒரு மனுஷன்ட்ட கேட்டேன். அந்த மனுஷன் சொன்னா, உங்க அப்பா போட்டோ கொண்டு வை, வியாபாரம் செழிப்பா மாறிடும் அப்படின்னா. உடனே அதை ஒரு ஃப்ரேம் பண்ணி அழகா கடையில கொண்டு போட்டேன். 15 நாள்ல கடை காலியா போச்சு. செத்த போட்டோ வீட்டுல
சும்மா இந்த ஃபோட்டோ கடையில் கொண்டு போட்டேன், அவ்வளோதான். கடை காணாம போயிட்டு. என்ன நடந்துச்சு எனக்கு தெரியாது. என் வாழ்க்கையில விக்கிரகத்தில் என்னெல்லாம் செய்வாங்களோ எல்லாம் நான் செஞ்சுருக்கேன். ஆனால் நடு ரோட்டுக்கு வந்தேன். ஏன்? சகலமும் குறைவுபட்டு. காரணம் என்ன? கர்த்தரை தொழுது கொள்ளாமல் விக்கிரகத்தில் போய் சிக்கிக்கிட்டேன். இன்னைக்கு காலவேளை செய்தி என்ன செய்தின்னு சொல்லி நீங்க கேட்குறீங்களா? சகலமும் பரிபூரணம் வேணுமா? கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. கர்த்தரை தொழுகிற ஒரு குடும்பத்துக்குள்ளே சகலமும் பரிபூரணம் இருக்கும். எங்களுக்கு நேரம் இல்லை, நாங்கள் உலகத்தில் பல காரியத்தில் இருக்கிறோம், தொழுது கொள்ள எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னு ஒருவேளை யாராக இருந்தால் அப்படி செய்யாதீங்க. கர்த்தரை போய் தொழுது கொள்ளுங்க. தொழுது கொள்ளாமல் இருக்கும்போது தான் நிறைய பிரச்சனைகளை போய் சிக்கி கொள்றாங்க. உன் தேவனாய் கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம், தொழுது கொள்ளாமல் போன நிமித்தம், அந்த வேடை நீங்க நல்லா கவனிக்கணும். உன் தேவனாய் கர்த்தரை சேவியாமற் போனது நிமித்தம். எனக்கு இயேசு கிறிஸ்துவ தொழுது கொள்ளணும்னு சொல்லி எனக்கு தெரியும். ஆனா அந்த ஒன்றை மட்டும்தான் நான் செய்யலை. அந்த ஒன்றை மட்டும்தான் நான் செய்யலை. அதனாலதான் என்னுடைய வாழ்க்கையில் அவ்வளவு பிரச்சனை. சகலமும் குறைவுபட்டு எல்லாம் லட்ச லட்சமா காலியாயிட்டு நடு ரோட்டுக்கே வந்துட்டேன். காரணம் என்ன? தேவனை தொழுது கொள்ளல. அப்ப பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே தேவனை தொழுது கொள்றது எவ்வளவு அவசியம் என்பதை நாம் எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும். புதிய நாளுக்காக ஜெபிக்க போகிறோம். பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே ஆலயத்துக்கு கண்டிப்பா கிளம்பி போகும். ஹல்லேலூயா. நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பு நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. புதிய நாளைக்கான சில கிருபைக்கு 1000 மடங்கு ஸ்தோத்திரம்ப்பா. எங்க வாழ்க்கையிலே நாங்க எவ்வளவு குறையா இருக்கிறோம். இன்னும் எங்களோட வாழ்க்கையில் ஏதாவது குறை இருந்தால் அதையெல்லாம் மன்னிச்சிருங்க. கர்த்தரை தொழுது கொள்கிற பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட வேண்டும். உமக்கு பிரியமில்லாத எந்த ஒரு இடத்துலையுமே நாங்கள் நிற்கக்கூடாது. பரிசுத்தமுள்ள ஓய்வு நாளிலே ஆலயத்தில் நாட்டப்பட்ட பிள்ளைகளா இருக்கணும். கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க, கர்த்தர் கிருபை செய்யுங்க. எல்லா குடும்பத்தையுமே கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். இணைந்திருக்கிற குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆலயத்துக்கு புறப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. யாரெல்லாம் ஆலயத்துக்கு புறப்பட சீக்கிரமா புறப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. ஆலயத்தில் போய் கர்த்தரை ஆவியோட உண்மையோட தொழுதுள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளின் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சகலமும் பரிபூரணமாக இருக்கையில் நாங்கள் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். ஒருவேளை குறைபாடோடு இருக்காங்களா? என்னோட குறைகளை மன்னிங்க. நாங்கள் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். யாரெல்லாம் ஜெபிக்கனாலோ எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. சில குடும்பத்தில் ஞாயிற்றுக்கிழமை வேலையில் இருக்காங்க, கவர்மெண்ட் வேலையில் இருக்காங்க, அந்த குடும்பத்தை கர்த்தர் பாதுகாத்துருங்க. சில குடும்பத்தில் டிராவலிங் இருக்காங்க, அந்த குடும்பத்துக்கு சகலவிதமான பாதுகாப்பு தாங்க. ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, பலவீனத்தோடு இருக்காங்க, படுத்தப்பட்டிருக்காங்க, அந்த குடும்பத்துக்கு கர்த்தர் பூர்ண சுகம் தாங்க. சர்ச்சைக்கு புறப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. தேவனர்லி அப்போ மினிஸ்டர் மூலியமா யாரெல்லாம் இணைந்திருக்காங்க அந்த குடும்பத்தை கர்த்தர் கூட ஆசிரியங்க. கற்பதனியா ஜெபிக்கிறேன், கர்த்தர் மனமே ஆசிரியங்க. ஆலயத்தில் போய் பொருத்தனை பண்ணி ஜெபிக்க அதை கிருபை செய்யுங்க. மாசமா இருக்காங்க, தாயும் பிள்ளையுமா கர்த்தர் ஆசிரியங்க. டெலிவரி புறப்படுறாங்க, கர்த்தர் கூட இந்த நார்மல் டெலிவரி தாங்க. திருமண தேவையாக ஜெபிக்கிறேன், கர்த்தர் வாசல் திறந்தாங்க. ரட்சிக்கப்பட்ட குடும்பமா தாங்க. திருமணம் முடிந்த பின்பாக சில குடும்பத்தில் கர்த்தரை விட்டு தள்ளி போயிட்டாங்க. சில குடும்பத்தில் உலகத்துல பாவ வாழ்க்கையில போய் சிக்க வேண்டாங்க, விக்கிரத்தில் போய் சிக்க வேண்டாங்க. அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். இன்னைக்கு யாரெல்லாம் செய்தி கேட்டாங்களோ உங்க பிள்ளைகளோட திட்டமா பேசின கிருபைக்கா நன்றி. எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் பொறுப்படுத்துங்க. அதிகாலவில் யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ எல்லா குடும்பம் சர்ச்சைக்கு புறப்படணும்ப்பா. ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளும்ப்பா. கர்த்தர் கிருபை செய்யுங்க. என்னுடைய குறைகள் குற்றங்களை மன்னிங்க. சகலமும் பரிபூர்ணப்பட கர்த்தர் கிருபை செய்யுங்க. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளையும் இந்த செய்தி மூலியமாக எங்களோட திட்டமாக பேசின கிருபைக்காக நன்றி. உங்கள் நாமம் மட்டுமே விடட்டும். வெளிநாட்டில் இருக்காங்க, சர்ச்சைக்கு போக முடியாத சூழ்நிலை, அந்த குடும்பத்தை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. சில குடும்பத்தில் ஹாஸ்டலில் இருக்காங்க, ஹோமில் இருக்காங்க, உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பொறுப்படுத்துங்க. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அந்த குடும்பம் ரட்சிக்கப்பட வேண்டும். சில வீட்டில் நான் மட்டும்தான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கேன், எங்கள் வீட்டுக்கு தெரியாது, சர்ச்சைக்கு போக முடியாமல் இருக்கும், என்ன செய்யணும் தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்கப்பா. சகலமும் பரிபூர்ணமாக இருக்கையில் ஆவியோடு உண்மையோடு தொழுது கொள்ளணும்ப்பா. அந்த கிருபை தாங்கப்பா. குடும்பம் ரட்சிக்கப்படணும். ஆலயத்துக்கு புறப்படத்தை கிருபை செய்யுங்கப்பா. இந்த நாளில் ஜெபிக்கிற எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. எல்லா குறைகளெல்லாம்
நீக்கி சம்பூர்ணமா ஆசிர்வதிங்க. ஆலயத்துக்கு போறோட கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாளை பொறுப்படுத்துங்க. உங்க நாமம் மட்டுமே விடட்டும். உம்முடைய ஜீவனுக்களை தாழ்த்தி விடணும். துதி கன மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கே மகிமை உள்ளதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசுவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியம் இப்பொழுதும் எப்பொழுது சதா காலங்களிலும் நம்மளோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, பரிசுத்தம் ஓய்வு நாளிலே ஆலயத்துக்கு கிளம்புங்க. சீக்கிரமா கிளம்புங்க. எல்லாரும் ஒருமனப்பட்டு தேவனை தொழுதுகொள்வோம். நம்ம குடும்பம் சம்பூர்ணமாக ஆசீர்வதிக்கப்படும். பல சூழ்நிலையிலே இணைந்திருப்பீங்க. தேவனாரிலே மினிஸ்டர்ல தொடர்ந்து பாருங்க. கர்த்தர் உங்களையும் உங்களோட குடும்பத்தையும் உங்களோட வம்சத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.